உம்மாவி ஊற்றிடுமே. ஆராதனை நேரம் அப்பாவும் சமூகத்திலே சபை கூடும் வேளையிலே உம்மாவி ஊற்றிடுமே. ஆராதனை நேரம் உம்முள்ளம் மகிழட்டுமே. உம் சித்தம் நடக்கட்டுமே. உம்முள்ளம் மகிழட்டுமே. உம் சித்தம் நடக்கட்டுமே. உம் வார்த்தை கிடைக்கட்டுமே. உம்மோடு வாழ்ந்திடவே உம் வார்த்தை கிடைக்கட்டுமே. உம்மோடு வாழ்ந்திடவே. ஆராதனை நேரம் பகலெல்லாமும் நினைவு, இரவெல்லாமும் கனவு. பகலெல்லாமும் நினைவு, இரவெல்லாமும் கனவு. அதிகாலையும் உறவு எப்போதும் இருக்கட்டுமே. அதிகாலையும் உறவு எப்போதும் இருக்கட்டுமே. ஆராதனை நேரம் உலகெங்கும் சென்றிடவே உம் நாமம் சொல்லிடவே. உலகெங்கும் சென்றிடவே உம் நாமம் சொல்லிடவே. பசிதாகமேதுமில்லை உம் வார்த்தை உணவிருக்க. பசிதாகமேதுமில்லை உம் வார்த்தை உணவிருக்க. ஆராதனை நேரம் ஆலயம் வந்தோமையா. உம் வல்லமை கண்டோமையா. ஆலயம் வந்தோமையா. உம் வல்லமை கண்டோமையா. உம் வாழ்க்கை முழுவதுமே உமக்காக கொடுத்தோமையா. உம் வாழ்க்கை முழுவதுமே உமக்காக கொடுத்தோமையா. ஆராதனை நேரம் அப்பாவும் சமூகத்திலே சபை கூடும் வேளையிலே உம்மாவி ஊற்றிடுமே. ஆராதனை நேரம். விண்ணமுதம் நிகழ்ச்சியை காண வந்திருக்கின்ற உங்களை அன்போடு நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கிறேன். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 31வது வசனம். தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். ஒரு முறை பல வருடங்களுக்கு முன்பு நான் இலங்கையிலே வடபகுதியிலே வேலை செய்த நேரத்தில் ஒரு பெண் என்னை தேடி வந்தாள். பெண் என்று பார்க்க ஒரு வாலிப பெண் என்னை தேடி வந்தாள். பல மைல்களுக்கு அப்பால் இருந்து நாங்கள் இருக்கின்ற ஆலயத்திலே இருக்கிற இடத்தை தேடி வந்தாள்.
அந்த பெண்ணுடைய கதை, அவருடைய அப்பா யுத்தத்திலே இறந்து போய்விட்டார். அம்மாவும் 2 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அந்த பெண் ஒரு தாதி, ஒரு நர்ஸ், வைத்தியசாலையிலே நர்ஸாக வேலை செய்த ஒரு பெண். அந்த பெண் வேலை செய்த வைத்தியசாலை தெல்லிப்பளைக்கு போகின்ற வழியிலே இருந்த ஒரு வைத்தியசாலை. அதிலே குண்டு விழுந்து அதிலே சண்டை நடக்கின்றதினாலே அந்த இடத்திலே வைத்தியசாலை இயங்காமல் போய்விட்டது. இப்போது அந்த பெண்ணுக்கு வேலை இல்லை. அவளுடைய தங்கை பாடசாலை போகின்ற ஒரு சிறுமி. வீட்டிலே அம்மா இருக்கிறார், அப்பா இல்லை. இதுதான் சூழல். வீட்டிலே 3 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ, அதுவும் விசேஷமாக அந்த யுத்த காலத்திலே வாழ எந்த வசதியும் இல்லை. அவர்கள் எங்களுடைய சபையை சேர்ந்தவர்கள் கிடையாது, கிறிஸ்தவர்களும் கிடையாது. எனக்கு யார் என்றும் தெரியாது. அந்த கதையை கேட்டு என்னுடைய மனதிலே யோசித்தேன், உண்மையாக கஷ்டப்படுகிறார்களோ இல்லையோ தெரியாது. அந்த நேரத்திலே எல்லோரும் தானே இந்த யுத்த காலத்திலே பலர் கஷ்டப்பட்டார்கள், உணவுக்காக வேலைகள் இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள். பார்க்க போவோம் என்று சொல்லி அவருடைய சைக்கிளை எடுத்து மல்லாகம் என்ற இடத்திலே அவர்களுடைய இடம் இருந்தது. அந்த இடத்திற்கு அவர்கள் இருக்கின்ற வீட்டை தேடி போனேன். அவர்கள் சொன்ன, அந்த பெண் சொன்ன கதை உண்மை. அம்மா இருந்தார், 2 பிள்ளைகள் இருந்தார்கள், ஒரு சிறிய வீடு. அந்த வீட்டை பார்க்கின்ற போதே வீட்டிலே கஷ்டமான ஒரு சூழல் இருப்பதாக எனக்கு தெரிந்தது. ஆகவே போய் நேரடியாக பார்த்த பின்பு எப்படி உதவி செய்யலாம் என்று எனக்கு தெரியாது. இங்கு ஒரு பயிற்சி பெற்ற ஒரு தாதி இருக்கிறார். அவர் வேலை செய்த வைத்தியசாலை மூடப்பட்டிருக்கிறது. இப்போது அவளுக்கு வேலை இல்லை. அந்த பெண் தாதியாக வேலை செய்ததுனாலே தாதி வேலை தான் செய்ய முடியும். அந்த பகுதியிலே திருச்சபைக்கு சொந்தமான ஒரு வைத்தியசாலை இருந்தது. அந்த வைத்தியசாலையிலே நான் போய் பேசி, இப்படி ஒரு பெண் இருக்கிறார், இந்த வைத்தியசாலையில் வேலை செய்தவர், பயிற்சி இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது, அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க முடியுமா என்று சொல்லி நான் கேட்டு, அந்த பெண்ணை திரும்பவும் போய் சந்தித்து அந்த பெண்ணுக்கு ஒரு வேலை, அங்கு தாதியாக வேலை செய்வதற்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தேன். அத்தோடு அந்த கதை முடிந்து விட்டது. சில வருடங்கள் போனது. நான் இருக்கின்ற வட பகுதியிலிருந்து இப்போது எனக்கு மாற்றலாகி நான் அந்த இடத்தை விட்டு நான் போகிறேன். அப்போ ஒரு நாள் நான் ஏதோ ஒரு வேலையாக வெளியிலே போய்விட்டு வருகிற போது அந்த எங்களுடைய வீட்டிலே எங்களுடைய பிள்ளைகள் மிகவும் சிறியவர்களாக இருந்தார்கள். வீட்டிலே ஒரு கோழி ஒன்று இருந்தது, கோழி ஒன்று இருந்தது. அப்போது யார் இந்த கோழியை கொண்டு வந்தார்கள் தெரியாது. ஒரு பெண் ஒருவர் வந்தார். அவர் இந்த கோழியை கொண்டு வந்து தந்துவிட்டு உங்களுக்கு என்று சொல்லி ஒரு கடிதமும் தந்துவிட்டு போயிருக்கிறார். நான் கடிதத்தை வாங்கி வாசித்தேன். அந்த பெண், நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, இந்த பெண் நான் யாருக்கு வேலை வாங்கி கொடுத்தேனோ அந்த பெண் தான். அண்ணா, நீங்கள் எங்களுக்கு இப்படி உதவி செய்ததினாலே இன்றைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்கிறது. என்னுடைய தங்கை பாடசாலைக்கு ஒழுங்காக போய் வருகிறாள். எங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஏதோ ஒரு வழி ஒன்று கிடைத்திருக்கிறது. என்னை யார் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எங்களுடைய வீட்டை தேடி எங்களுக்கு இந்த உதவி செய்தீர்கள். அதற்கு திரும்பவும் கைமாறாக எங்களால் செய்யக்கூடியது எதுவும் கிடையாது. நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் மாற்றலாகி இந்த இடத்தை விட்டு போகிறீர்கள் என்று சொல்லி. ஆகவே எங்களுடைய ஒரு சிறிய அன்பளிப்பாக எங்களுடைய வீட்டிலே ஒரு கோழி இருந்தது. அந்த கோழியை நான் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறேன். அது என்னுடைய மனதை தொடவில்லை. அந்த கடிதத்திலே அந்த பெண் இன்னும் ஒரு விஷயம் எழுதியிருந்தார். என்னுடைய வாழ்க்கையில் நான் கடவுளை கண்டதில்லை. ஆனால் நீங்கள் எங்களுக்கு செய்த இந்த உதவியை பார்க்கின்ற போது, இப்படியான மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதனாலே தான் கடவுள் நம்பிக்கையும் கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு எண்ணமும் பல மனிதருடைய மனதிலே உருவாகிறது என்று எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை இப்போது நான் வைத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட
ஒரு 32 வருஷங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட கடிதம் அந்த கடிதம். அந்த கடிதத்தில் இந்த பெண் எழுதியது நான் ஒரு பெரியவர் என்று எண்ணுவதற்காகவோ, நான் ஒரு பெரிய காரியத்தை சாதித்து விட்டேன் என்று சொல்வதற்காகவோ நான் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் நாம் செய்கின்ற செயல்களிலே கடவுளுடைய பிரசன்னத்தை காண்கிறார்கள். கடவுளுக்கு நாங்கள் பணியாற்றுவது என்பது பல நேரங்களிலே நாங்கள் யோசிக்கிறோம், ஆலயத்திலே நான் அழகாக பாடல் பாட வேண்டும், மற்றவர்களுக்கு முன்னே நின்று நான் ஒரு ஜெபம் செய்ய வேண்டும், ஒரு செய்தியை பரிமாற வேண்டும், அல்லது ஒருவரை ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு போக வேண்டும். இது எல்லாம் தவறு என்று சொல்வதற்காக நான் இதை சொல்லவில்லை. இது எல்லாம் முக்கியம்தான். நாம் ஒவ்வொருவரும் பக்தியுள்ள நம்பிக்கையுள்ள மனிதர்களாக வாழுகின்ற போது நாங்கள் ஆலயத்திலே செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் முக்கியமானது. ஆலயத்தில் நாங்கள் எடுக்கின்ற கொடுக்கின்ற வழிகாட்டுதல் முக்கியமானது. நாங்கள் முன்னெடுத்து செய்கின்ற காரியங்கள் முக்கியமானது. ஆனால் எங்களை சுற்றி ஆலயத்திற்கு வெளியே, ஆலயத்தின் 4 சுவர்களுக்கு வெளியே எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் எங்களிலே அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை காண முயற்சி செய்கிறார்கள். ஆலயத்திற்குள்ளே நாங்கள் எல்லோரும் பக்தர்கள். ஆலயத்திற்குள்ளே நாங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் கடவுளோடு தொடர்பு பட்டது. ஆனால் இந்த கதை, இந்த சம்பவம் என்னுடைய மனதிலே கொண்டு வந்த எண்ணம், ஆலயத்திற்கு வெளியே அதே கடவுளுடைய பிரசன்னத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் காணுகின்றார்களா? அப்படி காண நாங்கள் என்ன செய்து இருக்கிறோம் அல்லது செய்து கொண்டு இருக்கிறோம்? எங்கள் வாழ்க்கையிலே ஒருவரை நான் ஆலயத்திற்கு வாருங்கள் என்று அழைத்து கொண்டு வருவது ஆலயத்திலே கடவுளை நான் காட்டுகின்ற ஒரு தன்மையா, அல்லது என்னிலே அந்த கடவுளுடைய பிரசன்னம் என்னையும் தாண்டி மற்றவர்களையும் பாதிக்கின்ற வகையிலே என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொள்வது என்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் கடவுளை காணவும் அந்த கடவுளிலே நம்பிக்கை வைக்கவும் உதவி செய்கின்ற ஒரு பணியாக அல்லது ஒரு செயல்பாடாக அமைகிறதா? அந்த பெண் யார் என்று இப்போது எனக்கு தெரியாது. அந்த பெண் எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் தெரியாது. அந்த அம்மா இருக்கிறாரா இல்லையா என்றும் தெரியாது. அந்த தங்கை என்ன செய்கிறார் என்றும் தெரியாது. அந்த பெண் அந்த இடத்துல இப்போது வேலை செய்வதும் இல்லை. அந்த இடத்துக்கு நான் அதற்கு பிறகு அந்த வைத்தியசாலைக்கு நான் போயிருக்கிறேன். அந்த ஆலயத்தைச் சேர்ந்த வைத்தியசாலையிலே அந்த பெண் வேலையை விட்டு போய்விட்டாள். அவள் ஆலயத்தோடு எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்ததினாலே அதற்கு பிறகு யார் எங்கிருக்கிறாள், எங்கு இப்போது வேலை செய்கிறாள், எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அந்த பெண் ஒரு ஆலயத்திற்கு ஒரு குருவானவரை தேடி வந்தாள். அந்த குருவானவர் நீ கிறிஸ்தவர் இல்லையா என்று சொல்லவில்லை. நான் செய்த ஒரு சின்ன காரியம், ஒரு வேலை எடுத்து கொடுத்தது, என்னுடைய தகுதிக்கு ஏற்ற முறையிலே இயலுமான முறையிலே அதை செய்து காட்டியது அந்த பெண்ணை பொறுத்தவரையிலே கடவுளின் பிரசன்னத்தை காண உதவி இருக்கிறது. அதைத்தான் நான் அந்த கடிதத்திலே கண்டேன். அங்கே நான் ஒரு கோழியை காணவில்லை. அந்த கோழியை நன்றியாக ஒரு பெண் கொடுக்கின்ற நேரம் ஒரு கடவுளின் செயல்பாட்டை அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொண்டதை என்னால் காணக்கூடியதாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே இப்படியான வாழ்க்கையை நாம் வாழ, ஆலய சுவர்களுக்கு அப்பால் கிறிஸ்துவை காட்ட, ஆலய சுவர்களுக்கு அப்பால் நம்முடைய ஆன்மீகத்தை காட்ட, ஆலய சுவர்களுக்கு அப்பால் நாங்கள் கிறிஸ்தவர்களாக வாழுவதை காட்ட கடவுள் நம்மை அழைக்கிறார். அந்த வாழ்க்கையை வாழ ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.
Happy